हरे कृष्णा। ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते जयपताकस्वामिनिति नामिने। नमो आचार्यपादाय नितायकृपप्रदायिने गौरकददामदाय नगरग्रामतारिणे। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिति नामिने। नमस्ते सारस्वते देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। मुखं करोति वाचालं पंगुं लंघयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुन् दीनदारणं பரமானந்தம் மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். இன்றைக்கி புத்திரதா ஏகாதசின்னு சொல்லுவாங்க. எல்லா ஏகாதசியுமே நமக்கு ஒரு சிறப்புமிக்க ஏகாதசி தான். இன்றைக்கி இந்த ஏகாதசியோட மகிமை என்னன்றதை பார்க்கலாம். அர்ஜுனன் கிருஷ்ணரோட தாமரை பாதங்களை நமஸ்கரித்து ஸ்ரத்தையோடையும் பணிவோடையும், ஏய் சச்சிதான பரம்பொருளான ஸ்ரீ கிருஷ்ணா, இப்போது நாங்கள் புஷ்ப மார்கழி மாதம் சுக்லபட்ச ஏகாதசியை நாங்கள் இந்த மாதிரி கடைப்பிடிக்கிறோம். ஸோ அந்த ஏகாதசியை பற்றி எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு. இந்த ஏகாதசியோட மகத்துவம் என்னென்னா, அதனோட பேர், அது வழிபட வேண்டிய தெய்வம், விரத முறைகள், இவையெல்லாம் விரிவாக எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு அர்ஜுனன் கேட்குறார் கிருஷ்ணர்கிட்ட. ஸோ அர்ஜுனன் வேண்டுகோளை கேட்டு கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரு, ஏ ராஜனே, இந்த மாதம் சுக்லபட்ச ஏகாதசி, புத்திரதா ஏகாதசின்ற பேரில் அழைக்கப்படுது. இது முந்தைய ஏகாதசி மகாத்மியங்களில் பூஜை விதிமுறைகள்லாம் கொடுத்துருக்குறாங்க. எப்படியெல்லாம் பூஜை செய்யணும் அப்படின்னுட்டெல்லாம் அதெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இன்றைக்கி விரத நாள் இல்லையா, ஸோ அதனால் அதோட வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த உலகத்தில் புத்திரதா ஏகாதசி விரதத்துக்கு சமமான விரதம் வேறு எதுவும் இல்லைன்னு சொல்கிறாரு. இவ்விரதம் நம்ம கடைப்பிடிக்கிறனால ஒருத்தனுடைய புண்ணிய பலனானது அவனை தபஸ்வி இல்லை தனவானாக்கும் வல்லமை பெற்றதுன்னு சொல்கிறாரு. இந்த ஏகாதசியை மகிமையை கூறுறதுக்கு அதுக்கு ஒரு கதை இருக்குது. அதை நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஸோ கவனத்தோட கேளு அப்படின்ட்டு கிருஷ்ணர் சொல்கிறார். ஸோ அது என்ன கதைனா, ஒரு சமயம் பத்ராவதின்னு ஒரு நகரம் இருக்குது. அதில் சுகேத்துமான் என்ற ஒரு ராஜா ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்தார். அவருக்கு குழந்தை பாக்கியம் கிடையாது. ஸோ அவங்களோட மனைவி பேர் ஷவ்யா. அவளுக்கு குழந்தை இல்லாததுனால அதை பற்றிய கவலையிலேயே எப்போவுமே சதா சர்வ காலமும் அதே சிந்தனையிலேயே இருந்தாங்களாம். ஸோ ராஜாவோட மனசும் குழந்தை இல்லாதனால தனக்கு பிறக்கும் தனக்கும், அதாவது அவருக்கும் அவருடைய மூதாதையர்களுக்கும் யார் பிண்டதானம் அழிப்பாங்க. இப்போ ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு திதிலாம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கொடுத்தா தான் அவங்க அந்த பித்ருலோகத்துக்குள்ள அவங்களுக்கு திருப்திப்படுத்த முடியும் அவங்களோட முன்னோர்கள் எல்லாம். ஸோ இப்போ எனக்கு குழந்தைங்க யாரும் இல்லையே, அதனால அந்த கவலை அவருக்கு ரொம்ப ஜாஸ்தியாயிடுச்சு. ஸோ அவனோட மூதாதையர்கள், இவனுக்கு யார் அவங்களோட மூதாதையர்களும் இவனுக்கு அப்புறம் யார் நம்மளுக்கு பிண்டதானம் செய்வாங்க அப்படின்ட்டு அவங்களும் அழுதுகிட்டே இப்போ அவன் கொடுக்குற பிண்டத்தை வாங்கிக்கிட்டாங்க. ஸோ ராஜாவை சுற்றி இருந்த அவங்களோட சொந்தக்காரங்க, மந்திரி, நண்பர்கள், ராஜ்யம், இந்த மாதிரி யானை, குதிரை எதுவுமே அவனுக்கு இதனால் சந்தோஷமே கொடுக்கல. இவ்வளோ இருந்து கூட குழந்தை இல்லையே. ஏன்னா இதுக்கெல்லாம் ஒரே காரணம் குழந்தை இல்லை தான். ஸோ புத்திரர் இல்லாமல், அதாவது எப்படி சொல்கிறாங்கன்னா, குழந்தை இல்லாமல் அதாவது பித்ரு மற்றும் தேவர் கடனிலிருந்து விடுபட முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் ஒரு குழந்தை கண்டிப்பாக அவசியம். ஸோ மழலை செல்வம், அதாவது குழந்தைகள் இல்லாமல் இருக்கிற வீட்டில் எப்பொழுதுமே இருட்டு குடிக்கொண்டிருக்கும், அங்கே இருள்மயமாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்படியாக ராஜா சுகேதுமான் ராத்திரி பகல் இதை பற்றிய சிந்தனையிலேயே குழம்பி அப்படியே ரொம்ப வாடி இருந்தாராம். இந்த சிந்தனையில் ஒரு நாள் துக்கம் அடைஞ்சு அவர் உயிரை தியாகம் செய்கிறதுக்கு அந்த எண்ணம் அவருக்கு வந்துருச்சு. ஸோ அதனால் தற்கொலை செய்து கொள்வது கோழையான செயல் அப்படின்றது மட்டும் தெரியாமல்
அது பாவகரமான செயலும் இல்லையா? அதனால அந்த எண்ணத்தை வந்து ஒரு நாள் வந்து அவர் கைவிட்டானாம். ஸோ இதே மாதிரி சிந்தனையில் ஆழ்ந்து அவர் வந்து குதிரையில் வந்து ஒரு காட்டை நோக்கி பயணித்து போயிட்டுருக்கிறாரு. அப்போ வந்து அந்த ராஜா வந்து குதிரையில் பயணத்தில் இறுதியில் அந்த காட்டை வந்து வந்து சேர்ந்தார். ஸோ அந்த காட்டில் வந்து நிறைய பறவைகள், இந்த மாதிரி மரங்கள் இதெல்லாம் வந்து நிறைய வந்து பார்த்துட்டே போயிட்டு இருந்தார். ஸோ அந்த காட்டில் மிருகங்கள் இருந்துச்சாம். சிங்கம், குரங்கு, பாம்பு, புலி எல்லாமே அங்கே வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு, யானை தன் மனைவி மற்றும் குட்டியோட ஆனந்தமாக இருக்குதே, அந்த வனத்தில் ராஜா வந்து ரொம்ப தூரத்தில் ஒரு சிங்கம் வந்து கர்ஜனை செய்கிறதையும், ஒரு அழகிய மயில் வந்து அதோட குடும்பத்தில் ரொம்ப அழகாக ஜாலியாக என்ன சொல்கிறது டான்ஸ் ஆடுதான், நல்ல சந்தோஷமாக குதூகலமாக இருக்கிறது, அதெல்லாம் பார்க்க பார்க்க இவருக்கு வந்து மனசு ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஸோ அந்த காட்டில் வந்து இந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமான காட்சியெல்லாம் பார்த்துட்ருக்குறாரு. ஏன் எனக்கு ஒருத்தனுக்கு மட்டும் இந்த மாதிரி குழந்தை இல்லாமல் போயிடுச்சே, எனக்கு ஏன் இந்த மாதிரி நான் துர்பாக்கியசாலியாக இருக்கிறேனே அப்படின்னு ஒரு கவலை வந்து ராஜா வந்து தொண்டையை அடைச்சிதான். ஸோ அந்த சிந்தனையிலேயே அந்த நேரம் போனதே தெரியலையாம். அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்ருக்கிறாரு. அதே மாதிரி எனக்கு இல்லையே அப்படின்ற மாதிரியும் அவருக்கு வந்து மனசில் வந்து ரொம்ப கவலை. ஸோ அந்த மத்தியான நேரம் ஆயிடுச்சு. அவருக்கு வந்து பசியும் தாகம் வந்து அவருக்கு எடுக்க ஆரம்பிச்சது. ஸோ ரொம்ப யஜ்ஞம் பண்ணுறாங்க இல்லையா, பிராமணர்களுக்கு வந்து நான் வந்து இந்த அளவுக்கு போஜனம் எல்லாம் நான் செய்கிறேன், யக்னங்கள் பண்ணுறேன், இந்த நாட்டு பிரஜைகளை நல்லா பார்த்துக்கிறேன், எனக்கு மாத்திரம் ஏன் இந்த நிலைமை ஏற்பட்டுச்சு அப்படின்ட்டு வந்து ரொம்ப வருத்தப்பட்டு அப்படியே அந்த சிந்தனையிலே ஆழ்ந்திருக்கிறாரு. இதற்கான காரணம் என்ன? ஏன்னா மனுஷனாக பிறந்தா அதுதான் சொல்கிறாங்க, அதத்தோ பிரம்ம ஜிக்னாசா, நம்ம ஏன் பிறந்தோம், எதற்காக இப்படி கஷ்டப்படுறோம், நமக்கு மேலே யார் இருக்கிறா, பகவான்றான் யார். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நம்ம கேள்வி கேட்க எப்போ ஆரம்பித்தோமோ அப்போ தான் ஆன்மீகத்தில் வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறோன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி அவரே வந்து சுய பரீட்சை செய்ய பார்க்குறாரு. ஸோ இதுக்கான காரணம் என்ன, யார்கிட்ட போய் என் நிலைமையை போய் நான் சொல்லுவேன், யார் என்னோட அவஸ்தையை கேட்பாங்க அப்படின்ட்டு பலவிதமான அப்படியே எண்ணங்களால் அப்படியே அழைக்கழிக்கப்படுறாராம். இப்படி வந்துட்டு சிந்தனை பண்ணிகிட்டு இருக்கிறப்ப ரொம்ப தாகம் எடுக்க ஆரம்பித்து தொண்டெல்லாம் வறண்டு போய் தண்ணியை தேடி போனாராம். ஸோ தேடி போனவருக்கு கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தாமரை மலர்கள் நிரம்பிய ஒரு குளம், அந்த குளம் வந்து அவர் கண்ணுக்கு தெரிஞ்சுதான். அதில் வந்து நாரை, அன்னம், முதலை, மீன்கள் எல்லாமே வந்து அந்த தண்ணியில் ஆடிட்டு ரொம்ப ஆடி பாடி இருந்துச்சான். ஸோ அந்த தடாகத்தை சுற்றி நாலா பக்கத்துலேயும் வந்துட்டு இந்த முனிவர்கள்லாம் வந்து அந்த தவத்தில் ஆழ்ந்து அங்கே ஒரு ஆசிரமங்கள்லாம் இருந்துச்சான். ஸோ அந்த டைமில் வந்துட்டு அந்த ராஜாவோட வந்து வலது கண் துடிச்சுது. எப்போவுமே இந்த ஆம்பளைங்களுக்கு, அதாவது ஜென்ஸுக்கு வந்து இந்த வலது கண் துடிச்சதுன்னா அது வந்து நல்ல சகுனம் அப்படின்ட்டு வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு, சரி குதிரையிலேருந்து இறங்கி அந்த தடாகத்திலோட கரையில் வந்துட்டு முனிவர்களில் வந்து இருந்தாங்களாம். அவங்களுக்கு வந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு அவங்க முன்னாடி போயிட்டு உக்காந்துட்டு இருந்தா அப்படியாம் இந்த ராஜா. முனிஸ்ரேஷர் வந்து அதாவது ராஜனை பார்த்துட்டு, ஹே ராஜா, உன்னை பார்த்த ரொம்ப நான் சந்தோஷப்படுறேன், உனக்கு என்ன வேணும், என்ன வர வேண்டும் அப்படின்னு கேட்குறாராம். உடனே ராஜா வந்து, ரிஷியே தாங்கள் யார், நீங்கள் யார், எதுக்காக இந்த தடாகத்தை சுற்றி இந்த மாதிரி பர்ணசாலை அதாவது யாகசாலையெல்லாம் அமைச்சு இந்த இடத்துல நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கிறீங்க அப்படின்னு அந்த ராஜா கேட்குறாரு. உடனே முனிவர் சொல்கிறாரு, ராஜனே, இந்த அதாவது இன்றைக்கி வந்து குழந்தை வரம் வேண்டும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி உத்தமமான அதாவது சந்தானத்தின்னா குழந்தைய வந்து கொடுக்குற ஒரு ஏகாதசி நாள், அந்த ஏகாதசி நாள் பேர் புத்திரதா ஏகாதசி நாள் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நாங்கள் வந்து விஸ்வதேவர்கள் ஆவோம், அதாவது சொல்கிறாரு, நாங்கள் வந்து அதாவது விஸ்வதேவர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னையிலேருந்து 5வது நாள் மாசி மாத ஸ்நான நாள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த தடாகத்தில் நாங்கள் வந்து குளிக்கிறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. இதை கேட்டதும் ராஜா என்ன சொல்கிறாரு, முனி ஸ்ரேஷ்டரே, எனக்கு கூட இந்த மாதிரி குழந்தை இல்லாமல் நான் ரொம்ப வந்து வருத்தப்படுறேன், நீங்கள் என் மேலே இறக்கம் காட்டிட்டு எனக்கு இந்த புத்திரபாகியம் வந்து இந்த வரத்தை எனக்கு அளிக்கணும் அப்படின்ட்டு இந்த ராஜா கேட்குறாரு. உடனே முனிவர் வந்து, ஓகே ராஜா, இன்றைக்கி வந்து அற்புதமான புத்திரதா ஏகாதசி, நீ வந்து இந்த விரதத்தை படி நீ வந்து கடைப்பிடிச்சு பகவான் நாராயணனோட கிருப்ப கடாட்சத்தில் உனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு புத்திரன் பிறப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பிளஸ் பண்ணி அனுப்புகிறாரு. ஸோ அதை கேட்ட வந்து ராஜா என்ன சொல்கிறாரு, அந்த ஏகாதச விரதத்தை வந்து
முறையாக அனுஷ்டித்து மறுநாள் துவாதசிக்கு வந்து விரதத்தை வந்து முடிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு ராஜா, அந்த முனிவர்கள் எல்லாம் ஆசீர்வாதத்தை பெற்று நமஸ்காரம் பண்ணிவிட்டு அவன் நாட்டுக்கு திரும்ப போயிட்டார். ஸோ பகவான் நாராயணன் திருவருளால் ஒரு சில காலத்தில் என்ன ஆயிடுது, மகாராணி அதாவது ராஜாவோட ஒய்ஃபை வந்துட்டு கர்ப்பம் தரிக்கிறாங்க. ஸோ அடுத்து 9 மாதங்களுக்கு பிறகு வந்துட்டு ஒரு ரொம்ப அழகான ஒரு குழந்தைய வந்து அவங்க வந்து வயிற்றில் பிறக்குது. ஸோ ராஜகுமாரன் வந்து அந்த அந்த குழந்தை வந்து ரொம்ப வளர்ந்து பராக்கிரமசாலியாக இருந்தாப்படியாம், தனவானாகவும் இருந்தாப்படியாம், அந்த மாதிரி மக்களை வந்து ஆட்சி பண்ணி நல்ல ஒரு அரசனாகவும் விளங்கினான் அப்படின்றது இந்த கதையிலேருந்து தெரிய வருது. இப்போ இந்த மாதிரி இந்த கதையில் என்ன தெரியுதுன்னா, ஸோ வந்து இப்படி சொன்ன கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்கிறாரு அர்ஜுனன் கிட்ட, யார் யாரெல்லாம் புத்திர பாக்கியம் வேணுமோ இந்த ஏகாதசி விரதத்தை கண்டிப்பாக அனுஷ்டிக்கணும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. ஸோ வந்து புத்திர பாக்கியம் அளிப்பதில் வந்து இந்த விட மேலான விரதம் என்று எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது எவர் ஒருவர் இந்த புத்திரத ஏகாதசி மகாத்மியத்தை படிக்கிறாங்களோ, ஓகேங்களா, அட்லீஸ்ட் நம்ம படிக்கணும், கேட்கணும், அல்லது வந்து இந்த ஏகாதசி விரதத்தை அனுஷ்டிச்சாலே போதும், எல்லா சர்வ நற்குணங்களும் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஆன ஒரு குழந்தை நல்லபடியாக பெற்றெடுப்பாங்க அப்படிங்கிறது வந்து கிருஷ்ணர் வந்து இங்கே சொல்கிறாரு. ஸோ அது இல்லாமல் மோட்ச பிராப்தியும் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த தினத்தில் நம்ம வந்து விரதம் இருந்து அனுஷ்டித்து நம்ம வந்து பகவான் நாராயணன் அவரை வந்துட்டு நம்ம வந்து எல்லா நாளும் வந்து அவருடைய நாம ஜபத்தை சொல்லி ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்ற ஞாபக ஜபத்தால் அவரை வந்து நம்ம எளிதில் அடையலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஏகாதசியோட மகத்துவம். ஹரே கிருஷ்ணா. ஓம் தத் சத்.